அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ஆசிரியர் நேர்முக பரீட்சை தொடர்பாக உங்களால் முன்வைக்கப்பட்ட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த வீடியோவை நான் பதிவிடுகின்றேன். இங்கே நாங்கள் 2 விடயங்களை பார்ப்போம். முதலாவது என்னென்னு சொன்னால், நேர்முக பரீட்சை 2 கட்டமாக நடக்கிறதால முதலாவது கட்டம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்ன உடனே உங்களோட டாக்குமெண்ட்டை செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட் செக்கிங்குக்கு என்ன ஆவணங்கள் நீங்கள் கொண்டு போகணும், அது எங்கே நீங்கள் சர்டிஃபை பண்ணணும், எங்கேருந்து அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் முதலாவது பார்த்துக்கொள்வோம். அடுத்த 2ஆம் கட்டமாக உங்களுக்கு பிரயோக பரீட்சை நடைபெறும். அதாவது 5 நிமிட முன்வைப்பு செய்கிறது, நீங்கள் அதாவது கற்பித்து காட்டுறது. நீங்கள் கற்பித்தல் தொடர்பாகவும் அந்த முன்வைப்பு தொடர்பாகவும் நீங்கள் சில வினாக்களை எழுதியிருந்தீர்கள். நாங்கள் 2ஆவதாக அதை பார்த்துக்கொள்வோம். முதல்ல நாங்கள் உங்களுக்கு இப்போ வந்திருக்கிற இந்த கடிதத்தில் என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுதான் உங்களோட கடிதம். இதில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கிறாங்க, எங்கே நடைபெறுங்கிற இடமெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை பாருங்கள். இதில் மொத்தம் 9 டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 9ம் நீங்கள் இதில் ஒரிஜினல் காப்பியும் கொண்டு போகணும், அதே மாதிரி நிலப்பட பிரதிகளையும் கொண்டு போகணும். அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதோட ஃபோட்டோ காப்பியும் கொண்டு போகணும். ஃபோட்டோ காப்பி சர்டிஃபை பண்ணி கொண்டு போகணுமான்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தீங்க. இதில் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சர்டிஃபை பண்ணி கொண்டு வர சொல்லலை, அதனால் நீங்கள் சர்டிஃபை பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரிஜினலையும் அதே மாதிரி ஃபோட்டோ காப்பியும் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ரெண்டையும் அவடத்திட்டே செக் பண்ணி அவங்க ஒரிஜினல் மாதிரியே அந்த ஃபோட்டோ காப்பி இருக்குதா என்று சொல்லி அவங்க செக் பண்ணி எடுத்துக்கொள்வாங்க. அதனால் நீங்கள் சர்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் உண்டு இங்கே இல்லை. இதில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டில் முதலாவது OL சான்றிதழ், அதே மாதிரி AL சான்றிதழ், இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பட்டச்சான்றிதழில் உங்களோட பட்டச்சான்றிதழில் நீங்கள் என்ன மொழி மூலம்ங்கிற விஷயங்கள், அடுத்தது என்ன பாடத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்கிற விஷயங்கள் தெளிவாக இருக்கணும். குறிப்பாக இதில் நீங்கள் சில குறிப்பிட்ட பாடங்களுக்கு விண்ணப்பிக்கிறதால அந்த பாடம் உங்களோட பட்டத்திலையும் ஒரு பிரதான பாடமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டாக்கள் எல்லாம் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் அல்லது உங்களோட டிரான்ஸ்கிரிப்டில் உங்களோட பிரதான பாடம் இதுதான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கணும். அப்படி கூறப்படலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னோன்னே உங்களோட யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே இதுதான் என்ன பிரதான பாடம்னு சொல்லி உறுதிப்படுத்தித்தாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எடுத்துக்கணும். அப்போ இது யார் செய்கிறேன்னு சொன்னால் அந்த உறுதிப்படுத்துகிற லெட்டர் உங்களோட டிகிரியில் உங்களோட பிரதான பாடம் இதுதான்னு சொல்லி சொல்லப்படலைன்னு சொன்னால் அப்படியானாக்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு லெட்டர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. பிரதான பாடம் இதுதான்னு சொல்லி உங்களோட டிகிரியில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அடுத்து 4வது விஷயம் என்னென்னு சொன்னால் வதிவிடத்தை உறுதிப்படுத்தல். இந்த வதிவிடத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி 2021, 2022, 2023 இந்த 3 வருடங்களும் உங்களோட தேர்னர் இடாப்பு, அதாவது வாக்காளர் பதிவு எங்கே பதிவிடப்பட்டிருந்துச்சுங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தணும். இதை உறுதிப்படுத்துறதுக்கு எங்கே லெட்டர் எடுக்கிறங்கிற விஷயம் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கான வீடியோ லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். அதை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கொள்ளையிலும். இந்த வாக்காளர் பதிவை நாங்கள் உறுதிப்படுத்துகிற படிவம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொன்றாக நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளையிலும். எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் நாங்கள் இந்த வாக்காளர் பதிவை உறுதிப்படுத்தி நாங்கள் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளையிலும். இது நாங்கள் வெப்சைட்டில் இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளையிலும். ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொன்றாக நீங்கள் 3 வருடத்துக்கும் 3 நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். சிலர் கேட்டிருந்தீங்க, இதை நாங்கள் சர்டிஃபை பண்ணணுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, யாருக்கிட்டையாவது சைன் எடுக்கணுமா GST அல்லது DSTன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்லை, அப்படி இல்லை. இதில் வந்துட்டு QR கோட் இருக்குது. யாராவது உங்களோட இது பிள்ளைன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தேகம் வந்தால் அந்த QR கோட்டை ஸ்கேன் பண்ணுவதன் மூலம் அது ஒரிஜினல் இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளையிலும். இது வந்துட்டு இப்போ புதிதாக நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம். இவ்வளோ நாளும் இது எப்படி இருந்துச்சுன்னு சொன்ன உடனே நாங்கள் மாவட்ட செயலகத்துக்கு போய்த்தான் நாங்கள் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதை இலகுபடுத்துறதுக்காக தான் இப்போ ஆன்லைனில் எடுக்க சொல்கிறாங்க. அதனால் இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதோட நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கொள்ளையிலும். அங்கே போய்த்தான் எடுக்கணும் இல்லை. நிறைய அலுவலகங்களில் நீங்கள் அங்கே போய் எடுக்க ட்ரை பண்ணாலும் அவங்க வேலைப்பளு காரணமாக இப்போ ஆன்லைனில் இருக்குதானே, ஆன்லைனில் எடுங்கன்னு சொல்லி உங்களை திருப்பி அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் கீழே வீடியோ லிங்க் போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கிராம உத்தியோகத்தரால் வழங்கப்படும் பதிவிட குணநல சான்றிதழ் நீங்கள் GST பெற்றுக்கொள்ளையிலும். இதுலேயும் சிலருக்கு சந்தேகங்கள் இருக்குது. என்னென்னு சொன்ன உடனே GST சைன் வாங்கிட்டு DST வாங்கணுமான்லாம் சந்தேகம் இருக்குது. இது ஏற்கனவே இருந்த நடைமுறை எப்படின்னு சொன்னால் நாங்கள் GST சைன் வாங்கிட்டு DST நாங்கள் கவுண்டர் சைன் ஒன்று எடுக்க வேண்டியிருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற நடைமுறை பொதுமக்களுக்கு இலகுவாக்கி இருக்குது. GS மட்டுமே அந்த சான்றிதழை வழங்கலாம், அங்கே DS சைன் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ புது ஃபார்மேட் வச்சுருக்கிறாங்க. இந்த DS4ங்கிற ஒரு சான்றிதழ் படிவம் ஒன்று இருக்குது GST. அப்போ நீங்கள் GST அதை எடுத்தீங்கன்னா சரி, அதை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. அடுத்து தேசிய அடையாள அட்டை அது இல்லைன்னு சொன்னால் உங்களோட பாஸ்போர்ட் அதுவும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள்
சாரதி அனுமதி பத்திரம் இது கட்டாயம் நீங்கள் கொண்டு போய் தான் ஆகணும். அதே மாதிரி 7வது பிறப்பு சான்றிதழும் அதில் ஃபோட்டோ காப்பியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் எல்லாம் உங்களுக்கு சிக்கல் இருக்காது. 8வது குணநலச் சான்றிதழ். இந்த குணநலச் சான்றிதழ்ங்கிற என்னன்னு சொன்னால் இன்னொரு நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்துக்கணும். இதை நீங்கள் யாராவது ஊரில் இருக்கிற உங்களோட ஜேபி கிட்ட எடுத்துக்கொள்ளுங்க. ஜேபி கிட்ட எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. அதே மாதிரி தேவைப்படுகின்ற ஏனைய சான்றிதழ்கள் உங்களுக்கு கல்வி சான்றிதழ்கள் அதே மாதிரி HND அது இதுன்னு சொல்லி நீங்கள் அப்படின்னு சொல்லி வேறு தகமைகள் நீங்கள் வச்சிருப்பீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் அதுகளையும் நீங்கள் ஒரிஜினலையும் எடுத்துக்கொள்ளணும், ஃபோட்டோ காப்பியும் எடுத்துக்கொள்ளணும். அப்போ நீங்கள் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிற விஷயத்தை இதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ஸை மறந்து போனால் அதை நாங்கள் பிறகு கொண்டு வந்து தாரோம் அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாத்தையும் நீங்கள் முதலே கொண்டு போக பாருங்கள். இதில் சில கவனத்திற்குன்னு சொல்லி போட்டு சில விஷயங்கள் போட்டிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு போகிற டைமில் உள்ளுக்கு அனுமதிக்கப்படுறது நீங்கள் மட்டும்தான் போக இயலும், உரிய ஆள் மட்டும்தான் போக இயலும். உங்களோட பாதுகாவலரெல்லாம் கூட்டி போக இயலாங்கிற விஷயம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்திருக்கிற லெட்டரில் உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று தந்திருப்பாங்க, உங்களுக்கு தொடர் நம்பர் உண்டு. அந்த நம்பரை நீங்கள் உங்களோட ஷர்ட்டில் அல்லது உங்களோட சாரியில் நீங்கள் முன்னுக்கு தெரிகிற மாதிரி குத்திட்டு போகணும். உங்களுக்கு என்ன ஒதுக்கப்பட்ட நீங்கள் ஆசனத்தில் அங்கே போய் உங்களோட நம்பரை பார்த்து அமர்ந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கொண்டு போகிற டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோவையும் நீங்கள் அதே ஓர்டரில் இப்போ 9 டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அதில் முதலாவது OL ரிசல்ட்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது AL ரிசல்ட்ஸ். அந்த சொன்ன ஓர்டர்லேயே நீங்கள் வைக்கணும். டிகிரி பெரிசுன்னு சொல்லி டிகிரியை முன்னுக்கு வைக்கிற அப்படி எல்லாம் இல்லாமல் முதலாவது OL இருந்தால் OL ரிசல்ட்ஸை வைங்க. அதுக்கு கீழே தான் என்ன செய்யணும்னு சொன்னால் AL ரிசல்ட்ஸ் இருக்கணும். அதுக்கு கீழே அடுத்தது கேட்டிருக்கிறேன். அந்த கேட்ட ஓர்டரில் வைங்க. ஃபோட்டோ காப்பியை ஒரு செட் ஆகுங்க, அதே மாதிரி ஒரிஜினலில் ஒரு செட் ஆகுங்க, அப்படியே கொண்டு போங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் வேறு பாடங்கள் இப்போ சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு பிரதான பாடங்கள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் அதுக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட்டிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை முதலாவது அந்த தகைமையை செக் பண்ணக்குள்ளேயே உங்களை அவடத்துக்கிட்டே இருந்து என்ன செய்வாங்க, உங்களை இந்த பிரயோக பரீட்சைக்கு அனுப்பாமல் ப்ரெசன்டேஷனுக்கு அனுப்பாமல் அவடத்துட்டே உங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணி அனுப்புவாங்க. இந்த விஷயமும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவும் இந்த லெட்டரில் இருக்கிற விஷயம். இப்போ உங்களுக்கு லெட்டரில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கிளியராக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அடுத்தது பிரயோக பரீட்சை தொடர்பாக நீங்கள் முன்வைத்த அந்த கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் பார்க்கலாம். பிரயோக பரீட்சை தொடர்பான வினாக்களில் முதலாவது நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, டீச்சிங் எய்ட்ஸ் பிரிஸ்டபோர்ட்டில் செய்து கொண்டு போய் அங்கே நாங்கள் படிப்பிக்கலாமான்னு சொல்லி. பிரிஸ்டபோர்ட் அதே மாதிரி டிமைன் சீட்டில் நீங்கள் தாராளமாக நீங்கள் கொண்டு போக இயலும். உங்களோட விஷயங்களை நீங்கள் எழுதி கொண்டு போய் அங்கே காட்சிப்படுத்தி ப்ரெசன்டேஷனை செய்து கொள்ள இயலும். அதில் எந்தவித தடையும் இல்லை. ஆனால் நீங்கள் கொண்டு போகிற அந்த விஷயம் எப்படி இருக்கணும்னு சொன்ன உடனே உங்களுக்கு முன்னுக்கு நீங்கள் இருக்கிற ஆளுக்கு ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் டிமைன் சீட்டில் எழுதியிருக்கிற விஷயம் அவங்களால வாசிக்கக்கூடிய மாதிரி, அவங்களால ரீட் பண்ணக்கூடிய மாதிரி, பெரிய எழுத்துக்களால் மிகவும் பெருசாக தேவையில்லை, அவங்களால அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கணும். அவங்களால வாசிக்க இல்லாத அளவுக்கு மிகவும் சிறிதாக எழுதி கொண்டே காட்சிப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அது உங்களோட மார்க்ஸை குறைக்கிறதுக்கான வழியை காட்டும். அப்போ நீங்கள் காட்சிப்படுத்துறது எல்லாமே அவங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். உங்களோட ஆடியன்ஸுக்கு அது விளங்கணும். அந்த அளவுக்கு உங்களோட ப்ரெசன்டேஷனை நீங்கள் நேர்த்தியாக செய்யக்கூடிய மாதிரி இந்த டீச்சிங் எய்ட்ஸை நீங்கள் வளப்படுத்தி கொள்ளுங்க. 2வது கேள்வி கேட்டிருக்கிறீங்க, ப்ரெசன்டேஷனில் இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணலுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்ன இப்போ சாதாரணமாக நாங்கள் பாவிக்கிறது, இப்போ நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தக்குள்ள கூட நிறைய இங்கிலீஷ் வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இங்கிலீஷ் யூஸுங்கிறது எல்லாமே சாதாரணமாக ஆங்கில சொற்கள் தான். நாங்கள் வகுப்பறையில் படிப்பிக்கும் போதும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும் போதும் நாங்கள் ஆங்கில சொற்கள் இப்படி சரளமாக விளங்கக்கூடிய சாதாரண வேர்ட்களை நாங்கள் பயன்படுத்தலும். இப்போ நீங்கள் செய்கிற அந்த ப்ரெசன்டேஷன் ஒரு மாணவர்களுக்கு நீங்கள் படிப்பிக்கிறதுக்கான ஒரு ஆற்றலை நீங்கள் வச்சிருக்கிறீங்களாங்கிறத அறிந்து கொள்றதுக்கான ப்ரெசன்டேஷன் தான் இது. அந்த ஆற்றலை அவங்க அறிந்து கொள்ள போகிறாங்க, உங்கள்கிட்ட அந்த ஆற்றல் இருக்கான்னு சொல்லி. அப்போ அப்படி டைமில் நீங்கள் மாணவர்களுக்கு விளங்குறதாக இருந்தால் அந்த மாணவனுக்கு நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் விளங்கணும். அதுதான் அங்கே இருக்கிற முக்கியம். நீங்கள் பாவிக்கிற ஆங்கில சொல் மாணவருக்கு விளங்கக்கூடிய ஆங்கில சொல்னு சொன்னால் அது அனுமதிக்கப்படும். மாணவர்களுக்கு விளங்காத ஆங்கில சொற்கள் எல்லாம் போட்டு புது சொற்கள் எல்லாம் போட்டு அப்படி நீங்கள் ட்ரை பண்ண போகாதீங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லி காட்ட போகாதீங்க. இருக்கிற ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட வரப்போகிறது சிறிய பிள்ளைகள், மாணவர்கள். அவங்களுக்கு விளங்கக்கூடிய அளவில் தான் நீங்கள் இதை செய்து கொள்ளணும். நீங்கள் யோசிக்கலாம், முன்னுக்கு இருக்கிறார்கள் ப்ரெசன்டேஷனுக்கு இன்டர்வியூவர்ஸ் தானே, அவங்க படித்தாக்கள் தானே, அவங்களுக்கு விளங்கும் தானேன்னு சொல்லி. இப்போ நீங்கள் படிப்பிச்சு காட்ட போகிறது பிள்ளைகளுக்கு நான் எப்படி படிப்பிப்பேனுங்கிறது தான் நீங்கள் அங்கே செஞ்சு காட்ட போகிறீங்க. அதனால் நீங்கள் அவங்க முன்னுக்கு இருக்கிறார்கள் மாணவர்கள்னு சொல்லியே நீங்கள் அந்த எண்ணத்திலேயே நீங்கள் படிப்பிச்சு கொள்ளுங்க. அப்போ இங்கிலீஷ் வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்குள்ள இலகுவான சின்ன வேர்டுகளை வளமையாக நாங்கள் நடைமுறையில் பயன்படுத்துகிற வேர்ட்ஸ்ன்னு ஓகே, தெரியாத கஷ்டமான சொற்களை பயன்படுத்தி ப்ரெசன்டேஷன் செய்ய வேணாம். இதே இது நீங்கள் ஆங்கில பாடத்துக்கான ஒரு ஆசிரியராக இருந்தால் அதுக்கான இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னோன்னே அதில் நீங்கள் இங்கிலீஷ் வேர்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதில் அதிகமாக நீங்கள் இங்கிலீஷில் தான் படிப்பிக்கணும். அதாவது உங்களோட ப்ரெசன்டேஷனே இங்கிலீஷில் தான் செய்யணும். ஆனால் என்ன செய்யலாம்னு சொன்னோன்னா இப்போ மாணவர்களுக்கு தானே படிப்பிக்கிற கஷ்டமான சொற்கள் வரக்குள்ள அதுக்குரிய தமிழ் கருத்தையும் கொடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். இன்னும் சில ஆங்கில சொற்கள் இருக்குமே அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இப்போ ஐடி பாடத்தில் மவுஸ்ன்னு சொன்னால் தான் பிள்ளைக்கு விளங்கும்.
மவுஸுக்கு தமிழில் நாங்கள் சுட்டின்னு சொன்னால் விளங்காது, கீபோர்டுன்னு சொன்னால் விளங்கும், விசைப்பலகைன்னு சொன்னால் விளங்காது. அப்போ இப்படியான இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னோன்னே நாங்கள் ஆங்கிலத்தையும் சொல்லி தமிழையும் சொல்லி அப்படி படிப்பிக்கலாம். இப்படி உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆங்கில சொற்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அடுத்த 3வது கேள்வி என்னென்னு சொன்னால், ப்ரெசன்டேஷனுக்கு டீச்சிங் எய்ட்ஸும் வேறு என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லி இதை தீர்மானிக்கிறது நீங்கள் தான். ஏன்னு சொன்னால் ப்ரெசன்டேஷன் செய்ய போகிறது நீங்கள் ஒரு வகுப்புக்கு நீங்கள் அந்த 5 நிமிடம் படிப்பிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த 5 நிமிடத்துக்கு நான் என்ன செய்யணுங்கிறத டிசைன் பண்ண போகிறது நீங்கள். அதில் நீங்கள் என்னத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொண்டு போங்க, என்னென்ன நீங்கள் செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க. அப்போ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு நான் படம் காட்ட போகிறேன்னு ஒரு படத்தை காட்டி படிப்பிக்க போகிறேன்னு சொன்னால் அதை கொண்டு போங்க. பிரிஸ்டபோர்ட் டிமைன் ஷீட் கொண்டு போகிறேன்டா அதை கொண்டு போங்க, பிரச்சனை இல்லை. இல்லை நான் வேறு பொருட்கள் கொண்டு போய் படிப்பிக்க போகிறேன்னு சொன்னால் அதை கொண்டு போங்க. அப்போ நீங்கள் முதல்ல சரியாக பிளான் பண்ணிக்கொள்ளுங்க, என்னத்தை கொண்டு போய் நான் படிப்பிக்க போகிறேங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கேற்ற மாதிரி அதோட அந்த பாடத்துக்கு தொடர்பான விஷயங்களை நீங்கள் கொண்டு போங்க, வேறு ஒன்றும் கொண்டு போக தேவையில்லை. ஆனால் இப்போ டிமைன் ஷீட் அதே மாதிரி நீங்கள் பிரிஸ்டபோர்ட்டெல்லாம் கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு ஒயிட் போர்டு வச்சுருப்பாங்க, அந்த ஒயிட் போர்டுக்கு ஒரு மார்க்கர் வச்சுருப்பாங்க, அல்லது பிளாக் போர்டுன்னு சொன்னால் சோக்கரிக்கும், பெரும்பாலும் ஒயிட் போர்டு மார்க்கரும் வச்சுருப்பாங்க. இதை தவிர உங்களுக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ எல்லாம் நீங்கள் தான் கொண்டு போகணும். உதாரணமாக டிமைன் ஷீட் ஒன்று எடுத்துகிட்டு போகிறீங்க, அல்லது ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு போகிறீங்க, தூக்கி காட்டி நீங்கள் படிப்பிக்கிறேன்னு சொன்னால் ஒரு பிக்சர் ஓகே. இப்போ பிள்ளைகள் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் டிமைன் ஷீட் ஒன்றை காட்சிப்படுத்துகிறதாக இருந்தால் அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னோன்னா காட்சிப்படுத்தணும். காட்சிப்படுத்துறதுக்கு போர்ட்டில் முன்னுக்கு அந்த ஒயிட் போர்ட்டில் நீங்கள் ஒட்டி படிப்பிக்கலாம். அப்போ ஒட்டுறதுக்கான செலோ டேப் அதே மாதிரி கம் அப்படி ஏதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதுகளை நீங்கள் தான் கொண்டு போகணும். செலோ டேப் எல்லாம் அங்கே தர மாட்டாங்க. அப்போ நீங்கள் காட்சிப்படுத்துகிறதா இருந்தால் அதை நீங்கள் ஒட்டணும், அதுகளை கொண்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் முடிஞ்ச உடனே அது எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வந்துடணும். அடுத்தது சிலர் கேட்டாங்க என்னென்னு சொன்னோன்னா, இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நாங்கள் ஒரு பவர் பாயிண்டில் நாங்கள் செஞ்சுட்டு போகணுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் நடந்த இன்டர்வியூஸில் வந்து பவர் பாயிண்டில் செய்கிற அளவுக்கு அங்கே வசதிகள் ஏற்படுத்தலை. அதாவது ஸ்மார்ட் போர்டுகள் இருந்தால் தானே நாங்கள் அப்படி படிப்பிக்கலாம். அப்போ அதுகள் ஏற்படுத்தலை. ஆனால் இப்போ நவீன முறையில் கற்பித்தல்கள் நடக்கிறதால பாடசாலைகளிலே ஸ்மார்ட் போர்டெல்லாம் இருக்கிறதால உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் அங்கே இருக்கலாம். அதனால் நீங்கள் தயாராகக்குள்ள என்ன செய்யலாம்னா 2க்கும் தயாராகி போகிறது அது பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 5 ஸ்லைடை போட்டு 5 நிமிடத்துக்குங்கக்குள்ள 5 ஸ்லைடை போட்டு ஒரு ப்ரெசன்டேஷனை நம்ம செய்து கொண்டு போயிடலாம். ஒரு பென்ட்ரைவில் கொண்டு போகணும்னு சொன்னால் அங்கே இருந்தால் அந்த ஆப்ஷனை நாங்கள் பயன்படுத்திடும், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வளமையை போல் போர்ட்டில் படிப்பிக்கணும். அப்படி செய்கிற ஆக்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா 2க்கும் ரெடியாக போகணும். என்ன சொன்னால் அங்கே ஸ்மார்ட் போர்ட் அது உங்களுக்கு வசதி தந்தால் தான் நீங்கள் அதை செய்யலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் சும்மா செய்யணும். அப்போ நீங்கள் அது 2க்கும் நீங்கள் ரெடியாகி போனீங்கன்னு சொன்னால் சரி. 4வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டத்தின் பிரதான பாடத்தை உறுதிப்படுத்தல். இது தொடர்பாக நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன். நீங்கள் உங்களோட டிகிரியில் நீங்கள் என்ன பாடத்துக்கு விண்ணப்பிச்சிங்களோ அந்த பாடம் டிகிரியில் இருக்கணும். உதாரணமாக கொமர்ஸுக்கு விண்ணப்பித்தால் அவரோட டிகிரியில் அந்த கொமர்ஸுக்குரிய பாடம் பிரதான பாடமாக அங்கே இருக்கணும். அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். சிலர் டிகிரி அல்லது டிரான்ஸ்கிரிப்டில் இது குறிப்பிடப்பட்டிருக்கும், என்னென்ன பாடம் நீங்கள் பிரதான பாடமாக பல்கலைக்கழகத்தில் படித்தேன்னு சொல்லி. சிலரிடத்தில் இது இருக்காது. அப்படி இல்லாதாக்கள் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இதை உறுதிப்படுத்துறதுக்காக உங்களோட பல்கலைக்கழகத்துக்கு சென்று நீங்கள் அங்கே எந்த பாடத்தை உறுதிப்படுத்தித்தாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்றை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த 5வது கேள்வி என்னென்னு சொன்ன உடனே ப்ரெசன்டேஷனில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி இது நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன். இந்த 6வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் கட்சிகள் படிப்பிக்கும் போது பாடப்பிரவேசம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்குது ஒரு ஆள். இன்னும் சிலர் இன்னும் எப்படி பாடப்பிரவேசம் செய்கிறேன்லாம் கேட்குறீங்க. இதெல்லாம் தயவு செய்து நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் தான் இதை உருவாக்கணும், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னு சொன்னால் அங்கே கற்பிக்க போகிறாக்கள் நீங்கள். அப்போ எந்த ஐடியா கொண்டு நீங்கள் அங்கே கற்பிக்க இயலாது, நீங்கள் தான் ஐடியா எடுத்துக்கொள்ளணும். அந்த ஐடியா எடுத்துக்கிறதுக்கான வழி எப்படி செய்யலாம்ங்கிற என்னென்ன மெதட்கள் இருக்குங்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோக்களில் சொல்லிட்டேன். அதே மாதிரி பாடப்பிரவேசத்துக்குண்டே தனியான ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இதிலே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், லிங்க் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் 5 நிமிடத்துக்கு நீங்கள் ஒரு பாடத்தை செலக்ட் பண்ணக்குள்ள அந்த 5 நிமிட பாடம் சிறிய விடயமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை மட்டும் வச்சுட்டு யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு யூனிட்டில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுக்க போகிறீங்க. அப்போ அந்த யூனிட்டை முதல்ல ஃபுல்லாக வாசி. ஏண்டா நீங்கள் ஒரு விஷயத்தை படிப்பிக்கக்குள்ள அந்த யூனிட்டில் முழுமையான அறிவு உங்களுக்குள்ளே வந்துடணும். அழகு பெருசாக இருக்கும், அழகில் ஒரு சின்ன விஷயத்தை தான் நீங்கள் விளங்கப்படுத்த போகிறீங்க. அப்போ அந்த சின்ன விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. முதல்ல அந்த யூனிட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணி அந்த யூனிட்டை ஃபுல்லாக உங்களுக்குள்ளே உள்வாங்க. அப்போ யூனிட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த யூனிட்ல இருந்து ஒரு சின்ன விஷயத்தை டீச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. அப்போ அதுக்கு நீங்கள் பாடப்பிரவேசம் எப்படி செய்கிறேன்னு சொன்னால் பாடப்பிரவேசத்துக்கு நான் தனியான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தானே, அதில் இருக்கிற ஏதாவது ஒன்றை நீங்கள் இறங்கி நீங்கள் 1 நிமிஷத்துக்கு தான் அந்த பாடப்பிரவேசம் செய்ய போகிறீங்க. இந்த பாடப்பிரவேசம் என்னன்னு சொன்னால் நம்ம மாணவர்களை உற்சாகப்படுத்த போகிறோம். ஏற்கனவே பல பாடங்கள் எல்லாம் செஞ்சு பிள்ளை டயர்டாக இருக்கும். அப்போ நாம் ஃபோனோட என்ன செய்யணும்னா நம்மளோட பாடத்தை படிப்பிக்கிறது மூலம் பிள்ளைகளை பாடத்துக்கு ரெடி ஆக்குறது. இப்போ சாதாரணமாக சில வகுப்பில் என்ன செய்வாங்கன்னா சில டீச்சர்ஸ் பிள்ளைகளை எழுப்புவாங்க, கொஞ்சம் எழுப்பி நில்லுங்கன்னு சொல்லுவாங்க, இருங்கம்பாங்க, திருப்பி எழும்புங்க, கையை ஏற்றுங்கன்னு சொல்லி இப்படி இந்த எக்ஸசைஸ் மாதிரி சில ஆக்டிவிட்டியை கொடுப்பாங்க. இது கூட என்னென்னு சொன்னால் மாணவர்களுக்கான உற்சாகத்தை கொடுத்து
பாடத்துக்கு உள்வாங்கிறது தான் இது. அதே மாதிரி போன உடனே ஒரு கேள்வியை கேட்கறது, பிள்ளைகள் டயர்டாக இருக்கும் கேள்வியை கேட்கறது, இலகுவான கேள்வியை கேட்டால் எல்லா பிள்ளையும் ஆன்சர் பண்ண ரெடி ஆகும். அப்போ அப்படி நாங்கள் கேள்வியை கேட்டு செய்கிறது. இப்போ எங்களுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் இல்லைன்றதால நாங்கள் கேள்வி வைக்கிறத விட வேறு மெத்தட்களும் நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டு போயிடும். இப்போ நாங்கள் என்ன படிப்பிக்க போகிறோமோ அது தொடர்பான ஒரு படத்தை கொண்டு போய் காட்டுறது. அப்போ அதை காட்டி போட்டு அது தொடர்பாக பிள்ளைகள்கிட்ட வினாக்களை கேட்டு நாங்கள் அதை படிப்பிக்கிறது. இப்போ உதாரணமாக ஐடி படிப்பிக்கிறாள், கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஹார்ட்வேர் சம்மந்தமாக படிப்பிக்கிறேன்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யலாம், இந்த கம்ப்யூட்டரில் பார்ட்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு பிக்சர் ஒன்றை முதல்ல காட்டுறது. காட்டி போட்டு பிள்ளைகள்கிட்ட வினாக்கள் எழுப்புறது, இது என்னன்னு சொல்லி இதேக்குள்ள பிள்ளைகளுக்கு நிறைய அதில் தெரிஞ்சிருக்கும். அப்போ பிள்ளைகள் அதை சொல்லும். அப்போ அப்படி சொல்லக்குள்ள சிலது தெரியாமல் இருக்கும். பிள்ளைகள் சொல்கிறதெல்லாம் முதல்ல உள்வாங்கிட்டு அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு தெரியாத நம்ம சொல்லிக் கொடுக்கக்குள்ள தெரிஞ்சதை சொல்கிறதுக்கே பிள்ளைகள் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும், அதை சொல்லிடும். அதுக்கு பிறகு தெரியாத ஒன்றெண்ட அறிகிறதுக்கு ஆர்வமாயிடும் பிள்ளைக்கு. அப்போ நம்ம அவடத்துட்டு சொல்லிக் கொடுக்கக்குள்ள அதையும் அறிஞ்சு கொள்ளும். அது கூடாக நாங்கள் இந்த விஷயம் படிக்க போகிறோம், இது தொடர்பாக அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே என்று சொல்லி மாணவர்களை பாராட்டி அப்படின்னு செய்யலாம், கொண்டு போக இயலும். அப்போ தெரிந்ததிலிருந்து தெரியாததுக்கு கொண்டு போகிறது. பாடப்பிரவேசம் எப்படி செய்வீங்க, தெரிந்ததிலிருந்து தெரியாத விஷயத்தை கொண்டு போகணும். மாணவர்களுக்கு தெரிஞ்ச விஷயத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மாணவர்கள் விட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியான தெரிந்ததிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் விட சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். தெரியாததாக இருக்குமாக இருந்தால் தெரியாதலே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி தெரியாத நீங்கள் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களாக இருந்தால் அது மாணவர்களுக்கு ஆர்வமூட்டக்கூடியதாக இருக்கணும். அது நீங்கள் காட்டுறது தெரியாட்டியும் அது தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஆர்வமூட்டுற மாதிரி ஒரு பிக்சராக இருக்கணும். அப்போ பிள்ளைகள் உங்கள்கிட்ட அது என்ன டீச்சர்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ரைட் இதுதான் இது என்று சொல்லி நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்போ ஒன்று தெரிஞ்சதிலிருந்து தெரியாததுக்கு கொண்டு போகணும். அதில் தெரியாததிலே ஆரம்பிக்கிறதாக இருந்தால் அது பிள்ளைக்கு அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிற ஒரு தெரியாத விடயத்தை நாங்கள் காட்டணும். அடுத்தது இலகுவானதிலிருந்து கடினத்துக்கு செல்றது. முதல்ல இலகுவான விடயத்தை நம்ம சொல்கிறது, அதுக்கு பிறகு கடினமாக கொண்டு போகிறது. இதில் தான் நாங்கள் அந்த மாணவர்களை பாடத்துக்குள்ளே உள்வாங்கி கவர்ச்சியாக கொண்டு போவோம். ரைட். அடுத்த கேட்டிருந்தீங்க கேள்வி என்னன்னு சொன்னால், ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களுக்கு பல தடவை முன்வைப்பு செய்யணுமான்னு சொல்லி. இப்போ சிலர் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் 2 பாடம் 3 பாடத்துக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க, எல்லாத்துக்குமே இன்டர்வியூக்கு வந்திருக்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அங்கே ப்ரெசன்டேஷன் செய்யணுமாங்கிற கேள்வி தான் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. பெரும்பாலும் இதுவரைக்கும் நடக்கக்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு பாடத்தில் நீங்கள் இப்போ 3 பாடத்துக்கு செலக்ட் பண்ணால் ஏதாவது ஒன்றை நீங்கள் படிப்பிச்சு காட்டினாலே போதும்னு சொல்லி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் சில வேளை உங்கள்கிட்ட ஒரு பாட அறிவு இருந்தாலும் மற்ற பாடத்துக்கு உங்களை செலக்ட் பண்ணுறா இருந்தால் அந்த அறிவு இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு உங்களுக்கு 2 தடவையும் செய்ய வைக்கலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னோன்னே எல்லாத்துக்குமே ரெடியாக போகணும். கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நாங்கள் எங்கள்கிட்ட தான் அதை கேட்பாங்க, வேறு யார்கிட்ட எங்கே காட்டி நம்மளை மட்டும் 2 பேரும் படிப்பிக்க வைப்பாங்க. அப்படி ஒரு யோசனையில் நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக போகணும். எனக்கு எதை தந்தாலும் நான் படிப்பிப்பேங்கிற ஆற்றல் நம்ம அவடத்தை காட்டி போட்டு வரணும். அப்போ அதுக்கு தயாராக போங்க, பயப்பட தேவையில்லை, சாதாரணமாக ரெடி ஆகுங்க. என்னால் ஏழும்னு சொல்லி நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க. ரைட். 7வது கேள்வி கேட்டிருக்கிறீங்க என்னன்னு சொன்னோன்னே, இன்டர்வியூக்கு சமூகம் அளிக்க முடியாவிட்டால் என்ன செய்கிறேன்னு சொல்லி. இதுக்கு ஒன்றும் செய்யலாது, இன்டர்வியூக்கு சமூகம் அளிக்க முடியாவிட்டால் நம்ம வீட்டு இருந்தோம்னு சொன்னால் சரி. ஏன்னு சொன்னால் இந்த இன்டர்வியூ அது ஒரு நாளைக்கு தான் நடத்துவாங்க. அன்றைக்கு நமக்கு போயலான்னு சொன்னால் நமக்காக இன்னொரு நாளைக்கு இன்டர்வியூ நடத்த மாட்டாங்க. அப்போ இது நமக்கு இதுக்கு மேலே வேறு ஆப்ஷன் இல்லை. அதுக்கு நம்ம போகலன்னு சொன்னால் நமக்கு அந்த தொழில் இல்லை, அந்த ஐடியா விட்டுருங்க. ரைட். அடுத்தது வாக்காளர் பதிவை உறுதிப்படுத்தி கையொப்பம் வாங்க வேண்டுமா. இதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம கையொப்பம் வாங்க தேவையில்லை. நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்தாலே போதும். அதை கலர் பிரிண்ட் எடுக்கணுமா பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கணுமான்லாம் கேட்டிருந்தீங்க. அது நீங்கள் கலர் பிரிண்ட் எடுத்தாலும் சரி பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலும் சரி அதில் இருக்கிற QR கோட் அதை நாங்கள் ஸ்கேன் பண்ணோம்னு சொன்னால் உங்களோடது ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதை யாருக்கிட்டையும் சைன் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை, கலர் பிரிண்ட் எடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. அப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்லேயே நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துக்கொள்ள இயலுமாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஃபோனில் உங்களோட ஆப்பில் போய் QR கோட் ஸ்கேனர்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னால் வெறும் அதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கேருந்து இதை எடுத்துருக்கீங்க, உங்களோட தரவு எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி அதுவே ஓட்டோவாக காட்டும். அப்படி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளும். அதனால் நீங்கள் அதை யார்கிட்டையும் சைன் எடுக்கணும்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க. ஏன்னா இந்த கேள்வியை தான் அதிகமானவர்கள் கேட்டிருந்தீங்க. அப்போ இதில் கவலைப்பட தேவையில்லை நீங்கள். அடுத்தது 9வது, பொருத்தமில்லாத பாடம் ஒன்றை நீங்கள் போட்டதுக்காண்டி பொருத்தமான பாடத்திற்கு தெரிவு செய்யப்பட மாட்டோமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் ஒரு தமிழ் பாடத்துக்கு பொருத்தமானால், ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா தமிழுக்கும் போட்டு பொருத்தமில்லாத ஒரு விஞ்ஞானத்துக்கும் போட்டிங்க, என்ன ஒன்றுக்குமே எடுக்க மாட்டாங்களா, தமிழுக்கும் எடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையிலே இது ஒரு பிழை. ஏன்டா நம்ம பொருத்தமில்லாத நம்ம போட போகிறோம், ஏன்டா பொய்யான ஒரு தகவல் வழங்குறோங்கிறது தான் நாங்கள் அர்த்தம். நாம் ஒரு அரசு தொழிலை நாங்கள் எதிர்பார்த்துருக்கிற நாங்கள் பொய்யான தகவல்கள் வழங்க இயலாது. அதனால் உங்களை உண்மையிலே அடுத்ததுக்கும் சேர்க்கறது கூடாது அப்படியான ஆக்களை. ஆனால் என்னென்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.
அப்படியான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு தமிழ் தானே பொருத்தம், அப்போ உங்களுக்கு விஞ்ஞானம் பொருத்தம் இல்லை, அப்போ விஞ்ஞானம் தர மாட்டாங்க, தமிழில் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறதால தமிழுக்கு மட்டும் இன்டர்வியூக்கு விடுவாங்க, அந்த ப்ரெசன்டேஷன் செய்ய விடுவாங்க. அது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அது கிடைக்கும், இல்லைன்னு சொன்னால் இறங்கிடுவாங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் நீங்கள் இந்த பொருத்தம் இல்லாத விஷயங்களை செய்கிறது, பிழையான தகவல்களை கொடுக்குறத முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்த 10வது பிரைமரிக்கு பாடப்பிரவேசம் செய்கிறது எப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. சரியா, பிரைமரிக்கு பாடம் எப்படி தெரிவு செய்யலாம், அதுக்கு எப்படி பாடப்பிரவேசம் செய்யலாம்ங்கிறது. பாடப்பிரவேசம் எல்லாத்துக்குமே ஒன்று தான். சரியானே, நாங்கள் மாணவர்களை எங்கேஜ் பண்ணுறது தான் இந்த பாடப்பிரவேசம், அவங்கள ஆர்வம் ஊட்டுறது. அது பிரைமரிக்கு வேறையா செய்யணும்னு எல்லாம் இல்லை, நீங்கள் பொதுவாகவே கொமனா எல்லாம் செய்து கொள்ள இயலும். பிரைமரிக்கு பாடம் தெரிவு செய்கிறது, இப்போ பிரைமரிக்கு ஒரே டீச்சர் தான் எல்லா பாடமும் படிப்பாங்க, சம்டைம் இங்கிலீஷ் தான் வேறு டீச்சர் போடுவாங்க. அதனால் நீங்கள் இருக்கிற பாடத்தில் ஏதாவது ஒரு பாடத்தை தெரிவு செஞ்சு அந்த பாடத்துக்கு தயாராகி நீங்கள் படிப்பிச்சு கொள்ள இயலும். இருக்கிற பாடத்தில் நிறைய பாடங்கள் இருக்குது, அந்த பாடத்தில் உங்களுக்கு எது இலகுவாக இருக்குதுன்னு சொல்லி அதை தேடிப்பிடிங்க. அதில் மாணவர்களுக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு இலகுவாக வழங்கப்படுத்தக்கூடிய ஒரு செக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னென்னு சொன்னது, நாங்கள் படிப்பிக்கக்குள்ள பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற மாதிரி அவடத்தை படிப்பிக்கணுமா, குட் மார்னிங் பிள்ளைகள்னு சொல்லி பிள்ளைகளை விழிச்சு விளங்கிட்டா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி கேட்டு படிப்பிக்கணுமா சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ இதை ப்ரெசன்டேஷன் அவங்கள செய்ய சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக வகுப்பறையில் எப்படி நீங்கள் படிப்பிப்பீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். சிலர் பிள்ளைகளை பிள்ளைகளை விழிச்சும் படிப்பாங்க, பிள்ளைகளை கூப்பிடாமலே படிப்பிக்கிற டீச்சர்ஸும் இருக்கிறாங்க. அந்த ப்ரெசன்டேஷனில் என்ன செய்யலாம்னு உடனே நாங்கள் பிள்ளைகளே சொல்லி நாங்கள் விழிச்சோம்னு சொன்னால் அது பிள்ளை இல்லை, இப்போ இதுக்கு என்ன பிள்ளை ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்டு அப்படியெல்லாம் நாங்கள் படிப்பிக்கலாம், அது செஞ்சு கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது நாங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ முன்னுக்கு இருக்கிற இன்டர்வியூஸை தான் நாங்கள் ஒரு மாணவர்களை நினச்சி அங்கே நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இது விளங்கிட்டா அதே மாதிரி நீங்கள் இது என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி இப்போ பாடப்பிரவேசத்தில் வினா கேட்டு பாடப்பிரவேசம் செய்யலாம்னு சொல்லி சொன்னோம். அப்போ அவங்கள பார்த்து நாங்கள் வினா கேட்கலாமாண்டா வினா கேட்கலாம். அடுத்தது அவங்க ஆன்சர் பண்ணும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய தேவையில்லைண்டா வெயிட் பண்ண தேவையில்லை. அவங்க ஆன்சர் பண்ணவும் மாட்டாங்க, ஆனால் அவங்க ஆன்சர் பண்ணுறதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க, ஆனால் நாங்கள் முன்னுக்கு எங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்கி, நாங்கள் தனியாக படிப்பிக்கல, எங்களுக்கு முன்னுக்கு ஆடியன்ஸ் இருக்கி, அவங்களுக்கு தான் படிப்பிக்கன்ற அந்த எண்ணத்தோட நீங்கள் கேள்வி கேட்கலும், கேள்விக்கு விடையே அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறதோட தொடர்ச்சியாக நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷனை செய்து போனீங்கன்னு சொன்னால் சரி. அப்போ நீங்கள் மாணவர்கள்னு சொல்லி விழிச்சாலும் சரி, விழிக்கலன்னு சொன்னாலும் சரி, உங்களோட ப்ரெசன்டேஷனை நீங்கள் முன்வைக்கலாம், அதில் எந்த வித பிழையும் இல்லை. பெரும்பாலும் உங்களுக்கான சந்தேகங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.